ஒன் ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறதுன்னு கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப எந்த டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலம் செப்பரேஷன் பண்ணிக்கோங்க. டேட், பர்டிகுலர், டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். ராஜு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ருபீஸ் 50,000. ராஜு 50,000 முதல் போட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன்லேருந்தும் நம்மளுக்கு 2 விதமான அக்கௌண்ட் கிடைக்கும். இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன அக்கௌண்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ராஜுன்றவர் கேபிட்டல் போடுறாரு. அந்த கேபிட்டலை எதா போடுறாரு? கேஷாக போடுறாரு. ஸோ இப்போ நம்மளுக்கு ராஜு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட்டுன்னு 2 விதமான அக்கௌண்ட் கிடச்சிருக்கு. இந்த ராஜு கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம எந்த ரூலில் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்டில். ஏன்? ராஜுங்கிறவர் ஒரு நபர் சார்ந்த கணக்குகளை நம்ம எப்பயுமே பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ணுவோம். இந்த ராஜுன்றவர் என்ன பண்ணுறாரு? கம்பெனிக்கு கேபிட்டலை கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த ராஜுன்ற பர்சன் கம்பெனிக்கு கேபிட்டலை கொடுக்குறாங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவ்வர். இங்கே ராஜுங்கிறவர் யார்? கிவ்வர், கொடுக்குறவங்கள நம்ம ஆஸ் பர் த ரூல் என்ன பண்ணுவோம்? கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? கிரெடிட் த கிவ்வர். ராஜுன்ற பர்சன் கிவ்வர். ஸோ கிவ்வரை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கேஷ். கேஷுன்றது நம்மளுக்கு ஒரு சொத்துக்கு ரிலேட்டடான அக்கௌண்ட் வர்றப்ப நம்ம எந்த அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம்? ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். கேஷ் இப்போ கம்பெனிக்கு உள்ளே வருதா வெளியில் போகுதா? கேபிட்டலாக கம்பெனிக்கு உள்ளே வருது. ஸோ ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நம்மளுக்கு கம்பெனிக்கு உள்ள கேஷ் வர்றதுனால கேஷ் இங்கே என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேவா? இப்போது கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம், ராஜு கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பயுமே எதில் தான் வரும்? கிரெடிட்டில் தான் வரும். ஏன்னா யாரோ ஒரு நபர் பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? பெனிஃபிட்டை எப்பயுமே கேபிட்டலை கிவ் தான் பண்ணுவாங்க. ஸோ கிவ்வரை நம்ம எப்பயுமே கிரெடிட் தான் பண்ணுவோம். ஸோ ராஜு கேபிட்டல் அக்கௌண்ட் நம்மளுக்கு எப்பயுமே கிரெடிட்டில் தான் வரும். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு ராஜு கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல்னு வந்தாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு கிரெடிட்டில் போட்டுடலாம். ஓகேவா? வித்து 50,000 பீயிங் எழுதி மேலே என்ன விதமான டிரான்சாக்ஷன் இருக்கோ அதை நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 30,000. ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷனில் என்ன நடந்திருக்கு? பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க குட்ஸை, பணம் கொடுத்து 30,000 ரூபாய்க்கு. ஓகேவா? 30,000 ரூபா பணம் கொடுத்து ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு 2 விதமான அக்கௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறது, குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம். கேஷ் என்ன? கேஷும் நம்மளுக்கு ஒரு சொத்து, குட்ஸும் நம்மளுக்கு ஒரு சொத்து. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ண போகிறோம். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ கம்பெனிக்கு உள்ளே என்னமா வருது? குட்ஸ் வருது. ஓகேவா? அந்த குட்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். கம்பெனியை விட்டு வெளியில் என்ன போகுது? கேஷ் போகுது. ஸோ அந்த கேஷை நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். ஓகேவா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட் ருபீஸ் 30,000 பீயிங்னு எழுதி மேலே என்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதை அப்படி எழுதிட்டிங்கனாலே போதும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மோகன் ஃபார் ருபீஸ் 5,000. இதை நீங்கள் நல்லா பார்க்கணும். இங்கே ஃபார் கேஷ்னு கொடுத்துட்டாங்க, இங்கே ஃப்ரம் த மோகன். மோஸ்ட்லி நேம் ரிலேட்டடாக வந்தாலே அது நம்மளுக்கு கிரெடிட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன். ஓகேவா? கடன் நடவடிக்கை. ஸோ அந்த கடன் நடவடிக்கையில் ஒன்றுமே கிடையாது. இங்கே கேஷ்னு எழுதுகிறோம் இல்லையா? அதே இடத்துல நம்ம இங்கே நேமை மென்ஷன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இந்த பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் மோகன் ருபீஸ் 5,000 அப்படின்றதுல நம்மளுக்கு 2 விதமான அக்கௌண்ட் கிடைக்கிது. ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்னொன்று யார்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்? மோகன்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மோகன்றவரை நம்ம எந்த அக்கௌண்ட்டில் என்டர் பண்ண போகிறோம்? பர்சனல் அக்கௌண்ட்டில். ஏன்? அவர் ஒரு நபர் சார்ந்த கணக்குகளை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ணுவோம். மோகன் அப்படின்றவர் இங்கே ரிசீவ் பண்ணுறாரா கிவ் பண்ணுறாரா? கிவ்வர். ஏன்? அவர் ஒரு பொருளை கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ மோகனை நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ்ன்றது குட்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். குட்ஸுன்றது என்ன? ஒன் ஆஃப் த அசெட் என்ன ஆகுது? கம்பெனிக்கு உள்ளே வருது. அப்போ ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா படி டெபிட் வாட் கம்ஸ் இன். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு மோகன் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சோல்டு குட்ஸ் ஃபார் எ கேஷ் ஆஃப் ருபீஸ் 1,000. நம்ம என்ன பண்ணுறோம்? பொருளை விற்கிறோம். எவ்வளோ ரூபாய்க்கு? 1000 ரூபாய்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் குட்ஸை
அந்த குட்ஸுக்கு ரிலேட்டடான அமௌண்ட் நமக்கு வருது அவ்வளோதான். ஓகேவா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன விதமான 2 அக்கௌண்ட் கிடைக்குது? கேஷ் அக்கௌண்ட், இன்னொன்று சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷுன்றது நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப நம்மக்கிட்ட வரும். நம்மக்கிட்ட இருக்கிற குட்ஸு அனதர் பர்சன் கிட்ட போகும். ஓகேவா? இப்போ கேஷு சேல்ஸ் பண்ணுறப்ப குட்ஸு அனதர் பர்சன் கிட்ட போகுது இல்லையா? ஸோ குட்ஸு கேஷ் ரெண்டுமே நம்ம எதில் தான் என்ட்ரி பண்ணுவோம்? ரியல் அக்கௌண்ட்டில் தான் என்ட்ரி பண்ணுவோம். ஏன்? கேஷும் நம்மளுக்கு ஒரு சொத்து, குட்ஸும் நம்மளுக்கு ஒரு சொத்து. இப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப கம்பெனிக்கு உள்ள பணம் வருது. ஓகேவா? குட்ஸு கம்பெனிக்கு வெளியில் போகுது. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலா என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கம்பெனிக்கு உள்ளே வர்றதை பற்றுவை, கம்பெனிக்கு வெளியில் போகிறத கிரெடிட் வை. ஓகேவா? இப்போ சேல்ஸ் பண்ணுறப்ப கேஷ் கம்பெனிக்கு உள்ளே வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு சுரேஷ் ஃபார் ₹6,000. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? பேர் வந்தாலே அது கடன் நடவடிக்கை. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? சோல்டு குட்ஸ் டு சுரேஷ் ₹6,000. இப்போ சுரேஷுக்கு வித்து கேஷ் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது கடன் நடவடிக்கை இல்லை. கேஷ்னு மென்ஷன் பண்ணாமல் வெறுமனே நேம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை கிரெடிட் ட்ரான்சாக்ஷனாக எடுத்துக்கணும். ஓகேவா? இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் கேஷுக்கு சேல்ஸ் பண்ணலை, கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? சுரேஷ்க்கு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே 2 விதமான அக்கௌண்ட் கிடைக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று சுரேஷ் அக்கௌண்ட். இந்த சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது எதை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம்? குட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ குட்ஸ் என்ன ஆகுது? கம்பெனியை விட்டு வெளியில் போகுது. குட்ஸுன்றது நம்மளுக்கு ஒரு சொத்து. சொத்து கணக்குகளை நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? கிரெடிட் வாட் கோஸ் அவுட். என்ன கம்பெனியை விட்டு வெளியில் போகுதோ அதை நம்ம கிரெடிட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் சுரேஷ். சுரேஷ்ன்றவர் யார்? கம்பெனிலேருந்து பொருளை வாங்கிக்கிட்டு போகிறாங்க கடனுக்கு. ஸோ சுரேஷை நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ட்ரி பண்ணுறோம். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர். ரிசீவ் பண்ணுறவங்கள டெபிட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சுரேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்றது புரிஞ்சிருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை புரியவே இல்லை எனக்கு அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.